ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரயில்வே எக்ஸாம்ல எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கரண்ட் அஃபேர் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போறோம். சோ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா யாராவது நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்கமிங்ல வரக்கூடிய ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் மேம். அதுக்கு எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுக்கு மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ் எல்லா சப்ஜெக்டும் கவர் பண்ணிருப்போம். சோ இதோட வேலிடிட்டி பாத்தீங்க அப்படின்னா லைஃப் டைம் வேலிடிட்டி. இந்த கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 1999. சோ இதுல வந்து 50க்கும் மேற்பட்ட செல் கோர் எக்ஸாம் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி உங்களுக்கு கிளாஸஸ் வந்து கொடுத்திருப்போம். சோ இந்த கோர்ஸ்ல எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ் சேவ் பண்ணிக்கோங்க. இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் 1999 பே பண்ணிட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சோ இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல என்டிபிசிக்கான நியூ பேட்ச் வந்து இப்போ கொண்டு போயிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம அப்கமிங்ல வரக்கூடிய குரூப் டிக்கான நியூ பேட்ச் வந்து டிசம்பர் 1 இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் குயிக்கா ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க சிலபஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, டெஸ்ட் மட்டும் தான் போட்டு பார்க்கணும் அப்படின்னா என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச் வந்து லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல அவைலபிளா இருக்கு. சோ என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச், ஆர்பிஎஃப் ஓட டெஸ்ட் பேட்ச், குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச் எல்லாமே நம்ம ஆப்ல அவைலபிளா இருக்கு. சோ நீங்க டெஸ்ட் பேட்ச்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போலாமா? First question பாருங்க. Which state hosted the 17th Urban Mobility India Conference and Exhibition from 25th October to 27th October 2024? 17வது நகர்ப்புற இந்தியா நகர்வு மாநாடு மற்றும் கண்காட்சி 25 அக்டோபர் 2024 இருந்து 27 அக்டோபர் 2024 வரை எந்த மாநிலத்தில் நடத்தப்பட்டது? இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சோ எந்த மாநிலத்துல நடத்தப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத்ல. சோ இந்த அர்பன் மொபிலிட்டி இந்தியா கான்பரன்ஸ் வந்து எத்தனாவது கான்பரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி எக்ஸாம்ல கேட்பாங்க. சோ இது எத்தனாவது மாநாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா 17th 17வது மாநாடு எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத்ல நடந்திருக்கு. சோ குஜராத்தோட சிஎம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பூபேந்திர பட்டேல். குஜராத்தோட கவர்னர் யாருன்னா ஆச்சாரிய தேவ் விராட். ஓகே, சோ இப்போ குஜராத்ல இருக்கக்கூடிய முக்கியமான நேஷனல் பார்க் பாத்தீங்கன்னா பான்ஸ்டா நேஷனல் பார்க், பிளாக் பக் நேஷனல் பார்க், கிர் நேஷனல் பார்க், மெரைன் நேஷனல் பார்க். இது எல்லாமே குஜராத்ல இருக்கக்கூடிய முக்கியமான நேஷனல் பார்க். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ இந்த கொஸ்டின்ல பாருங்க, which ministry has renewed its MOU with the Federal Department of the Environment, Transport and Communications of Switzerland to enhance technical cooperation between two nations? எந்த அமைச்சகம் சமீபத்தில் இரு நாடுகளுக்கு இடையிலான தொழில்நுட்ப ஒத்துழைப்பை மேம்படுத்த சுவிட்சர்லாந்தின் சுற்றுச்சூழல், போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு துறையுடன் தனது புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை புதுப்பித்துள்ளது? சோ எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரயில்வே டிபார்ட்மெண்ட். ஓகேவா? சோ ரயில்வே மினிஸ்டர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்வினி வைஷ்ணவ். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. which country was elected as the country of focus for the 55th International Film Festival of India to be held in Panaji, Goa? எக்ஸாம்ல கேட்கலாம். சோ 55வது இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல் எங்க நடந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. சோ எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவால நடந்துச்சு. கோவால நடந்த இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல் வந்து எத்தனாவது இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல்னு கேட்பாங்க. சோ எத்தனாவதுன்னு பாத்தீங்கன்னா 55வது பிலிம் ஃபெஸ்டிவல். ஓகேவா? சோ இதுல என்ன கேட்டிருக்காங்க, கோவாவில் பனஜியில் நடைபெற உள்ள 55வது இந்திய சர்வதேச திரைப்பட விழாவிற்கு எந்த நாடு கண்ட்ரி ஆஃப் போக்கஸ் ஆக தேர்ந்தெடுக்கப்பட்டது? ஓகேவா? சோ கண்ட்ரி ஆஃப் போக்கஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு அவார்டு மாதிரி. ஓகேவா? சோ இது வந்து எந்த நாட்டுக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ எந்த ஃபங்க்ஷன்ல? சோ 55th இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல்ல வந்து கொடுத்திருக்காங்க. அது எங்க நடந்திருக்கு? கோவால நடந்திருக்கு. சோ எந்த கண்ட்ரி வந்து அந்த கண்ட்ரி ஆஃப் போக்கஸ் அப்படிங்கக்கூடிய அவார்டு வாங்கியிருக்காங்க? ஆஸ்திரேலியா. ஓகேவா? சோ ஆஸ்திரேலியாவோட கேபிட்டல் பாத்தீங்க அப்படின்னா கேன்பரா. இதுக்கான ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா போகும்போது கேனை தூக்கிட்டு போகணும். ஓகேவா? சோ கரன்சி பாத்தீங்க அப்படின்னா டாலர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. which country has officially decided not to join China's Belt and Road Initiative? சீனாவின் பெல்ட் அண்ட் ரோடு முன் முயற்சியில் சேர வேண்டாம் என்று எந்த நாடு அதிகாரப்பூர்வமாக முடிவு எடுத்துள்ளது? சோ எந்த நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரேசில். ஓகே, சோ எக்ஸாம்ல கேட்பாங்க. ஓகேவா? சோ சைனாவோட பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்ல எந்த நாடு வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரேசில். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. which country? சோ பிரேசிலோட கேபிட்டல் அண்ட் கரன்சி என்னங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? சோ உங்களுக்கான ஸ்டாட்டிக் ஜிகே என்னன்னா பிரேசிலோட கேபிட்டல் அண்ட் கரன்சி என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்க.
which country has recently signed an electoral cooperation agreement with the election commission of India? எந்த நாடு சமீபத்தில் இந்திய தேர்தல் ஆணையத்துடன் தேர்தல் ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? சோ எந்த நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா உஸ்பெகிஸ்தான். ஓகேவா? சோ உஸ்பெகிஸ்தானோட கேபிட்டல், சோ எக்ஸாம்ல கேட்பாங்க, இந்த உஸ்பெகிஸ்தான் கூடிய நாடு வந்து இந்திய தேர்தல் ஆணையத்தோட தேர்தல் ஒத்துழைப்பு ஒப்பந்தத்துல வந்து கையெழுத்திட்டு இருக்கு. அப்ப இந்த உஸ்பெகிஸ்தானோட கேபிட்டல் என்ன அப்படின்னு ஸ்டாட்டிக் ஜிகேவாவும் கேட்பாங்க. சோ இதோட கேபிட்டல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தாஷ்கண்ட். ஓகேவா? ஓகே, டாஷ்கண்ட். இதுக்கான ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உஸ்பெகிஸ்தானோட கேபிட்டல் டாஷ்கண்ட். எப்படின்னா சோ கிஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு குட்டி பாப்பா இருக்காங்க, சோ யார் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கிஸ் கொடுக்கலாம் அப்படின்னு டாஸ் போட்டு பாக்குறாங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. உஸ்பெகிஸ்தான் டாஷ்கண்ட். ஓகேவா? சோ இதோட கரன்சி பாத்தீங்க அப்படின்னா சோம். ஓகேவா? சோ இதோட கரன்சி வந்து சோம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, who has been recent இந்த கொஸ்டின்ல பாருங்க, who was recently appointed as the chairman of the staff selection commission? பணியாளர் தேர்வு ஆணையத்தின் தலைவராக சமீபத்தில் நியமிக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோபாலகிருஷ்ணன். இந்த கொஸ்டின் ரீசெண்டா நடந்த ALP-லயும் கேட்டிருந்தாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, which subdivision has been officially declared as the 17th district of நாகாலாந்து? நாகாலாந்தோட 17வது மாவட்டமா ரீசெண்டா எதை அறிவிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மெல்லூரி. ஓகேவா? சோ இதுதான் நாகாலாந்தோட 17வது மாவட்டம். ஓகேவா? சோ நாகாலாந்தோட கவர்னர் பாத்தீங்க அப்படின்னா லா கணேசன். சோ நாகாலாந்தோட CM யாரு அப்படிங்கறத நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. சோ CM கூட ரொம்ப ஈஸி தான், லாஸ்ட் அவரோட நேம் கூட ரியோன் முடியும். சோ நிஃபியோ ரியோ அப்படிதானே? சோ நிஃபியோ ரியோன்னு நினைக்கிறேன். சோ அதுதான் அவர் தான் நாகாலாந்தோட CM. கவர்னர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா லா கணேசன். சோ நாகாலாந்தோட நேஷனல் பார்க் என்ன அப்படிங்கறத எல்லாத்தையுமே நீங்க பாத்துக்கணும். ஒரு கரண்ட் அஃபேர் படிக்கும் போதே அதுக்கு கீழே வரக்கூடிய ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாமே சேர்த்து படிச்சிடணும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின்ல பாருங்க, which country hosted the 16th meeting of the conference of the parties to the convention on biological diversity from 21st October to 1st November? சோ என்ன சொல்லியிருக்காங்க, 2024 அக்டோபர் 21 முதல் நவம்பர் 1 வரை உயிரியல் பன்முகத்தன்மைக்கான மாநாட்டின் கட்சிகளின் 16வது கூட்டத்தை எந்த நாடு நடத்தியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ எந்த நாட்டுல நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொலம்பியால நடந்திருக்கு. ஓகேவா? சோ எத்தனாவது மாநாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா 16வது மாநாடு. ஓகேவா? சோ கொலம்பியாவோட கேபிட்டல் பாத்தீங்கன்னா போகட்டா. கரன்சி வந்து பீசோ. ஓகேவா? சோ ரொம்ப குழம்பிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். சோ பேசாம போயிரு அப்படிதானே சொல்லுவோம். இப்ப குழம்பிட்டே இருக்கான், ஒரு படிச்சிட்டு இருக்கான் ஒரு பையன், குழம்பிக்கிட்டே இருக்கான். அப்ப நான் என்ன பண்ணுவாங்க, குழப்பத்துல இருக்கவங்க நான் போகட்டான்னு கேட்பாங்களா? அப்போ கொலம்பியாவோட கேபிட்டல் வந்து போகட்டா. அப்ப என்ன பண்ணுவாங்க, பேசாம போய்கிட்டே இருப்பாங்க. சோ பீசோ, குழப்பமா இருந்தா பேசாம போயிருவாங்க. அப்ப கரன்சி வந்து பீசோ, கேபிட்டல் வந்து போகட்டா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, which country has recently signed a MOU on bilateral defense cooperation with India? எந்த நாடு சமீபத்தில் இந்தியாவுடன் இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்புக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? சோ எந்த நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்ஜீரியா. ஓகேவா? சோ இப்போ இந்த அல்ஜீரியாவோட கேபிட்டல் பாத்தீங்க அப்படின்னா அல்ஜீரிஸ். அல்ஜீரியாவோட கேபிட்டல் வந்து அல்ஜீரிஸ். ஓகே, சோ கரன்சி வந்து பாத்தீங்கன்னா தினார். ஓகேவா? சோ இதுதான் அல்ஜீரியாவோட கரன்சி. அடுத்த கொஸ்டின் பாருங்க, which organization has recently stated 38% of the world's trees are threatened in its first comprehensive global tree assessment? எந்த அமைப்பு சமீபத்தில் அதன் 1வது விரிவான உலகளவிய மர மதிப்பீட்டில் உலகின் 38% மரங்கள் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி உள்ளன என்று கூறியது? சோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். ஓகே, சோ அந்த கொஸ்டினை வச்சு கண்டிப்பா அந்த ஆர்கனைசேஷன் வந்து நேச்சர் ரிலேட்டடா வரக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷனா தான் இருக்கும். அப்படிதானே? சோ 38% மரங்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ மரங்களை எல்லாருமே வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? சோ இது எல்லாமே எதுல இருக்கு, த்ரெட்டன்ல இருக்கு. ஓகேவா? சோ ஒரு அச்சுறுத்தலுக்கு, அது அழியக்கூடிய நிலையில இருக்கு. ஓகேவா? சோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். இந்த அமைப்பு தான் என்ன பண்ணிருக்காங்க, இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எக்ஸாம்ல கேட்பாங்க, இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சரோட ரிப்போர்ட் படி எத்தனை சதவீதம் மரங்கள் வந்து த்ரெட்டன்ட், அதாவது என்ன சொல்ல, அழிவுக்கு உள்ளாகி உள்ளன அப்படின்னு கேட்பாங்க. சோ எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 38%. இப்போ ஸ்டாட்டிக் ஜிகே பாத்தீங்க அப்படின்னா இந்த IUCN-ஓட எக்ஸ்பான்ஷன் கேட்பாங்க. ஓகேவா? எக்ஸாம்ல IUCN-ஓட எக்ஸ்பான்ஷன் என்னன்னு கேட்பாங்க, இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். இல்லனா எப்படி கேட்பாங்கன்னா IUCN-ல இந்த N-ங்கிறது எதை டினோட் பண்ணுது, N-னா என்னன்னு கேட்பாங்க. சோ நேச்சர். இல்ல இந்த C-னா என்னன்னு கேட்பாங்க, கன்சர்வேஷன். இதோட ஹெட் குவார்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கிளாண்ட், சுவிட்சர்லாந்து. ஓகேவா? அடுத்த क्वेश्चन பாருங்க, which bank has recently issued its
first biodiversity and nature focused bond worth $100 million to fund vital conservation project across Asia and the Pacific. எந்த வங்கி சமீபத்தில் ஆசியா மற்றும் பசிபிக் முழுவதும் முக்கிய பாதுகாப்பு திட்டங்களுக்கு நிதி அளிப்பதற்காக $100 மில்லியன் மதிப்புள்ள பல்லுயிர் மற்றும் இயற்கையை மையமாக கொண்ட பத்திரத்தை வெளியிட்டது. சோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ADB. ஓகேவா? சோ எவ்வளவு அமௌண்ட்ங்கிறதையும் பாத்துக்கோங்க, $100 மில்லியன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Who has recently received the மகாத்மா காந்தி லீடர்ஷிப் அவார்ட் இன் த யுனைடெட் கிங்டம்? சமீபத்தில் ஐக்கிய ராஜ்யத்தில் மகாத்மா காந்தி தலைமைத்துவ விருதை பெற்றவர் யார்? சோ யாருக்கு அப்படி கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தரசிங் குரானா. ஓகே, இந்த கொஸ்டின்ல பாருங்க, who was recently appointed as CEO of JP Morgan Chase and Co's domestic bank unit JP Morgan India. ஓகேவா? சோ இந்த JP Morgan, அதாவது இந்தியால இருக்கக்கூடிய JP Morgan Chase and Co-ஓட அந்த இந்தியால இருக்கக்கூடிய ஒரு பேங்கிங் யூனிட்டோட CEO-வா ஒருத்தங்களை வந்து நியமிச்சிருக்காங்க. அவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சோ அவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரணவ் சௌடா. ஓகே, சோ JP Morgan Chase and Co-வின் உள்நாட்டு வங்கி பிரிவான JP Morgan இந்தியாவின் தலைமை செயல் அதிகாரியாக சமீபத்தில் நியமிக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சோ யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரணவ் சௌடா. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. which company was recently acquired by Mankind Pharma Limited for rupees 13,768 crore? எந்த நிறுவனத்தை சமீபத்தில் Mankind Pharma Limited வந்து 13,768 கோடி ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. சோ எந்த நிறுவனத்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரத் சீரம்ஸ் அண்ட் வேக்சின்ஸ் லிமிடெட். சோ இந்த Mankind Pharma Limited என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாரத் சீரம்ஸ் அண்ட் வேக்சின்ஸ் லிமிடெட 13,768 கோடி ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. who has recently won a gold medal in the men's freestyle 57 kg category in the 7th United World Wrestling Under 23 World Wrestling Championship 2024 in திரனா அல்பேனியா? இது எக்ஸாம்ல எப்படி கேட்பாங்கன்னா இந்த யுனைடெட் வேர்ல்டு ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப் வந்து எங்க நடந்துச்சுன்னு கேட்பாங்க. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்பேனியால நடந்துச்சு. சோ அல்பேனியாவோட கேபிட்டல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திரனா. ஓகேவா? சோ இதோட கரன்சி பாத்தீங்க அப்படின்னா லெக். ஓகேவா? சோ அதே இது நம்ம இதுக்கு முன்னாடி ஒண்ணு பார்த்தோம், அல்ஜீரியான்னு ஒண்ணு பார்த்தோம். அல்ஜீரியாவோட கேபிட்டல் பாத்தீங்கன்னா அல்ஜீரிஸ். சோ கரன்சி பாத்தீங்க அப்படின்னா தினார்னு பார்த்தோம். இது வந்து அல்பேனியா. கிட்டத்தட்ட ரெண்டு நேமும் சேமா வர மாதிரியே இருக்கும் அந்த டோன் வந்து. சோ அல்பேனியாவோட கேபிட்டல் பாத்தீங்கன்னா திரனா, கரன்சி வந்து லெக். இந்த யுனைடெட் வேர்ல்டு ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப் பாத்தீங்க அப்படின்னா அல்பேனியால இருக்கக்கூடிய திரனால நடந்திருக்கு. இது எத்தனாவது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சாம்பியன்ஷிப் வந்து 7வது சாம்பியன்ஷிப் வந்து நடந்திருக்கு. சோ அதுல கோல்டு வாங்கினவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க. சோ யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிராக் சிக்ரா. ஓகேவா? எக்ஸாம்ல கேட்பாங்க இந்த சிராக் சிக்ரா வந்து இந்த யுனைடெட் வேர்ல்டு ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப்ல வந்து கோல்டு வாங்கியிருக்காரு. சோ எத்தனை கிலோ பிரிவுல வந்து வாங்கியிருக்காருன்னு கேட்பாங்க. சோ 57 kg. ஓகேவா? எவ்வளவு எடை பிரிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 57 கிலோ எடை பிரிவுல வந்து கோல்டு வாங்கியிருக்காரு. ஓகே, சோ அது போக ஸ்டாட்டிக் ஜிகேவும் கேட்கலாம். அல்பேனியால நடந்திருக்கு இந்த சாம்பியன்ஷிப் வந்து அல்பேனியால நடந்திருக்கு. அல்பேனியாவோட கேபிட்டல் என்ன, அல்பேனியாவோட கரன்சி என்னன்னு கேட்கலாம். ஓகே, சோ சமீபத்தில் அல்பேனியாவின் திரனாவில் நடந்த 7வது யுனைடெட் வேர்ல்டு மல்யுத்த 23 வயதுக்கு உட்பட்ட மல்யுத்த சாம்பியன்ஷிப்ல வந்து 57 கிலோ பிரிவில் தங்கம் வென்றவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிராக் சிக்ரா. அந்த கொஸ்டின்லயே நிறைய ஆன்சர்ஸ் இருக்கு. சோ எத்தனாவது சாம்பியன்ஷிப்ங்கிறதையும் பார்த்து எத்தனை கிலோ எடை பிரிவுல வாங்கியிருக்காருங்கிறதையும் பாத்துக்கணும், எங்க நடந்துச்சுங்கிறதையும் பாத்துக்கணும், அதுக்கப்புறம் அந்த கண்ட்ரியோட கேபிட்டல் அண்ட் கரன்சியும் பாத்துக்கணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அண்டர் விச் மிஷன் நமோ ட்ரோன் திதி ஸ்கீம் இஸ் providing drones to the women self help group? ஓகேவா? இது வந்து SHG சொல்லுவாங்க. ஓகேவா? செல்ஃப் ஹெல்ப் குரூப் with an outlay of rupees 1261 crore. எந்த பணியின் கீழ் நமோ ட்ரோன் நிதி திட்டம் 1261 கோடி ரூபாய் செலவில் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ட்ரோன்களை வழங்குகிறது? சோ எந்த திட்டத்தின் கீழே, எந்த திட்டத்தின் கீழே அப்படின்னு பாத்தீங்கன்னா தீன்தயாள் ஆண்டியோதயா யோஜனா, தீன்தயாள் அந்தியோதயா யோஜனா. சோ இத வந்து நேஷனல் ரூரல் லிவ்லிஹுட் மிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? சோ அந்த இதோட மிஷனோட நேம் என்ன அப்படிங்கறதை பாத்துக்கோங்க. அந்த திட்டத்தோட நேம் என்ன அப்படிங்கறதை பாத்துக்கோங்க. திட்டத்தோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமோ ட்ரோன் திதி. ஓகே, சோ எவ்வளவு கோடி ரூபாய் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1261 கோடி ரூபாய். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which zoological park will become the first zoo in India to receive certification from the Indian Green Building Council? இந்திய பசுமை கட்டிட குழுவின் சான்றிதழை பெறும் இந்தியாவின் முதல் உயிரியல் பூங்கா எதுன்னு கேட்டிருக்காங்க.
ஸோ ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்கக்கூடிய துர்கேஷ் அரண்யா சுவாலஜிக்கல் பார்க். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஹிமாச்சல் பிரதேசத்தோட சிஎம் யாரு, கவர்னர் யாரு அப்படிங்கிறத நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கான ஸ்டாட்டிக் ஜிகே வந்து நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அது மாதிரி ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்கக்கூடிய நேஷனல் பார்க் பாத்தீங்க அப்படின்னா கிர்கங்கா நேஷனல் பார்க், பின்வேலி நேஷனல் பார்க், இன்டர்கில்லா நேஷனல் பார்க், வேன் விஹார் நேஷனல் பார்க், அதுக்கப்புறம் கிரேட் ஹிமாலயன் நேஷனல் பார்க். இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்கக்கூடிய முக்கியமான நேஷனல் பார்க். கிர்கங்கா நேஷனல் பார்க், பின்வேலி, இன்டர்கில்லா, வேன் விஹார், கிரேட் ஹிமாலயன் நேஷனல் பார்க். ஓகே, சோ இது எல்லாமே ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்கக்கூடிய நேஷனல் பார்க். சோ இது போக இன்னும் நிறைய கரண்ட் அஃபேர் இருக்கு. சோ பார்ட் 1ல மட்டுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 354 பக்கத்துக்கு கரண்ட் அஃபேர் வந்து எடுத்து வச்சிருக்கோம். இதுல வந்து ஒரு 2 மாசத்தோட கரண்ட் அஃபேர் கவர் ஆகும் பார்ட் 1ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்டிபிசிக்கு டோட்டலா எத்தனை பார்ட் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8ல இருந்து 10 பார்ட் வரைக்கும் வரும். மினிமம் 8 பார்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், மேக்ஸிமம் 10 பார்ட் கரண்ட் அஃபேர் வந்து கொடுத்துருவோம். சோ இந்த கொஸ்டின்ஸை தாண்டி வேற எதுவுமே உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க. ஏன்னா லாஸ்ட் 1.5 இயர்ல இருக்கக்கூடிய எல்லா கரண்ட் அஃபேரையும் எடுத்துதான் கிட்டத்தட்ட 8ல இருந்து 10 பார்ட் வரைக்கும் கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? சோ இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து லான்ச் பண்ணிருக்கோம். இன்னொரு 4 டேஸ்ல செகண்ட் பார்ட் வந்து லான்ச் பண்ணிருவோம். சப்போஸ் இந்த கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் எனக்கு வேணும் மேம், இந்த பிடிஎஃப் கோர்ஸ்ல நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க இந்த பிடிஎஃப் கோர்ஸ்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சோ இதுல உங்களுக்கு என்டிபிசிக்கு தேவையான இந்த 8 பார்ட், அதாவது 1.5 இயரோட கரண்ட் அஃபேர் எல்லாமே கொடுத்துருவோம். கரண்ட் அஃபேர் பிளஸ் அதுக்கு கீழே ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாமே கவர் பண்ற மாதிரி கொடுத்துருவோம். ஒரு பார்ட்டே பாத்தீங்கன்னா மினிமம் உங்களுக்கு 300 பேஜ் கிட்ட வரும். ஏன்னா கிட்டத்தட்ட இப்போ இந்த பார்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் 2 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் எடுத்திருக்கோம். நவம்பர் அக்டோபரோட கரண்ட் அஃபேர் ஃபுல்லா இதுல கவர் ஆகும். இது வந்து ஒரு 354 பக்கம் இருக்கு. ஓகே, இது மாதிரி பாத்தீங்கன்னா இன்னும் 1.5 இயர் ஃபுல்லா கவர் பண்ணும்போது எவ்வளவு பேஜஸ் வரும்னு பாருங்க. இது எல்லாத்தையும் நீங்க ஞாபகம் வைக்கணும். இந்த கொஸ்டின் படிக்கும் போதே நீங்க ஸ்டாட்டிக் ஜிகே படிச்சிட்டீங்க அப்படின்னா அவ்வளவுதான். மொத்தமே இருக்கக்கூடிய ஸ்டேட்ல ராஜஸ்தான், கர்நாடகா, தமிழ்நாடு இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட் வரப்போகுது. அந்த ஸ்டேட்டோட கரண்ட் அஃபேர் எல்லாமே அப்பப்போ படிக்கும் போது, கரண்ட் அஃபேரும் சரி அதோட ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாமே அப்பப்போ படிக்கும் போது அடுத்த பிடிஎஃப் போகும்போது அதே ஸ்டாட்டிக் ஜிகே ரிப்பீட் ஆகும். அப்போ எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி நல்லா தரவு பண்ணிடலாம். ஸ்டாட்டிக் ஜிகேயும் படிச்சிடலாம், இதுல கரண்ட் அஃபேரும் படிச்சிடலாம். சோ எதுக்காக நீங்க முன்னாடியே படிக்க ஆரம்பிங்கன்னு சொல்றேன்னா, ஒரு பேஜ்லயே உங்களுக்கு 300 கரண்ட் அஃபேர் கிட்ட இருக்கு. சாரி, 300 பக்கம், 300 கொஸ்டின் கிடையாது, பேஜஸ் மட்டுமே 354 பேஜஸ். கரண்ட் அஃபேர்னு நீங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஒரு இதுக்கே 1000 கொஸ்டின்ஸ் கிட்ட உங்களுக்கு வந்துடும். அதாவது ஸ்டாட்டிக் ஜிகே, கரண்ட் அஃபேர் எல்லாம் சேர்த்து 1000 கொஸ்டினுக்கு மேல இதுல எடுத்துடலாம். ஏன்னா நீங்க டெய்லி வீடியோல பாக்குறீங்க, அதுல கொஸ்டின் ஆன்சர் மட்டும் இருக்காது, டீடைலான எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே கொடுத்திருப்போம். அப்ப இது எல்லாமே நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா சீக்கிரமாவே படிக்க ஆரம்பிக்கணும். ஓகேவா? சோ பார்ட் 2 கொடுக்கறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் பார்ட் 1ல ஒரு 50% நீங்க கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்கணும். மொத்தமா நான் 8 பார்ட் பிடிஎஃப் வாங்கிட்டு தான் மேம் படிக்க ஆரம்பிக்க போறேன் அப்படின்னீங்கன்னா அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு எப்பப்போ நாங்க கொடுக்குறோமோ அப்பப்போ படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகே, சோ இந்த பிடிஎஃப் கோர்ஸ்ல எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, சோ அதே மாதிரி நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ் எல்லா சப்ஜெக்டும் கவர் பண்ற மாதிரி ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். சோ இது வரைக்கும் நான் படிக்க ஆரம்பிக்கல, இனிமேதான் நான் படிக்க போறேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேர் மட்டும் தான் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த கரண்ட் அஃபேரோட பிடிஎஃப் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ கரண்ட் அஃபேர் பத்தி நீங்க பயப்படவே வேண்டாம். கொடுக்கக்கூடிய எல்லா பார்ட்டையும் நீங்க படிக்கணும். கொஞ்சம் கொஸ்டின்ஸ் அதிகமா தான் இருக்கும், நான் டைரக்டாவே சொல்லிடுறேன். ஒரு இதுல 354 பக்கம் இருக்குன்னா அதுல கிட்டத்தட்ட 1000 கொஸ்டின் எடுத்துடலாம். நான் கொடுத்திருக்க அந்த 354 பக்கத்துல மினிமம் 1000 கொஸ்டின்ஸ் வந்து மேக் பண்ண முடியும். அவ்வளவு கண்டென்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிருப்பேன். சோ இந்த 1000 கொஸ்டின் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா இதுல ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாமே கவர் ஆகிரும். அப்ப இது எல்லாம் படிக்கணும் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே படிக்கணும். ஓகேவா? சோ நீங்க இப்பவே ஜாயின் பண்ணீங்கன்னா தான் கரண்ட் அஃபேர் வந்து குயிக்கா முடிக்க முடியும். லாஸ்ட் எக்ஸாமுக்கு 1 வீக் பிஃபோரோ 1 மந்த் பிஃபோரோ உட்காந்து படிக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு என்டிபிசிக்கு இப்பவே கரண்ட் அஃபேரும் சேர்த்து போக்கஸ் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா? சோ இப்போ நீங்க ஆல் இன் ஒன் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு கரண்ட் அஃபேரோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கே நீங்க ஐ வாண்ட் சிஏ பிடிஎஃப் மெசேஜ் அனுப்புங்க. இல்ல டெஸ்ட் பேட்ச் மட்டும் தான் வேணும் நினைக்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு நீங்க ஐ வாண்ட் என்டிபிசி டெஸ்ட் பேட்ச் இல்ல ஆர்பிஎஃப் டெஸ்ட் பேட்ச் மெசேஜ் அனுப்புங்க. ஓகே, சோ நீங்க இனிதான் படிக்க ஆரம்பிக்க போறீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நான் தெளிவா எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். சோ இப்போ ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 1999. அதே மாதிரி டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 499. ஆல்ரெடி நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ் இல்ல டெஸ்ட் பேட்ச்ல இருக்கீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேரோட பிடிஎஃப் வந்து நீங்க 499 மட்டும் பே பண்ணா போதுமானது. புதுசா சிஏ பிடிஎஃப் வாங்குற ஸ்டூடெண்ட் வந்து நீங்க 599 வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். சோ இன்னும் டீடைல்ஸ் எல்லாம்
இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல நீங்க இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.